தேமுதிக வருகையால் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று வெளியேற்றப்பட்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. விசிக உட்பட கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுகிறது திமுக தலைமை? பார்க்கலாம் தேர்தல் களம் என்னவாக இருக்கிறது என்பதை. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. கிட்டத்தட்ட திமுக கூட்டணி என்பது ஒரு நெருக்கடியான நிலையில இன்றைக்கு இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. தேமுதிகவுக்கு திமுகவுடைய கூட்டணி ஒருபோதும் தேவைப்படவே இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் திமுகவுக்கு தேமுதிக உடனான கூட்டணி தேவை. திமுகவுக்கு தேமுதிக கூட்டணியில் இணைந்தால் அது திமுக கூட்டணிக்கு பலம் என்று முடிவு செய்தது திமுகவுடைய தலைமை. திமுகவுடைய தலைமைக்கு யார் இந்த ஆலோசனையை வழங்கி இருந்தாலும் முடிவு செய்கிற இடத்தில் இருந்தது திமுக தான். எனவே திமுக மிக தெளிவாக முடிவு செய்து தேமுதிகவை திமுகவுடைய கூட்டணியில கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க. ஆக தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தது இன்றைக்கு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. எப்படி திமுகவுடைய கூட்டணி மிக பலமாக கூட்டணியாக பார்க்கப்படுவதற்கு காரணம், இந்த கூட்டணி தொடர்ந்து ஒரே அணியாக இருப்பது. 2019 நாடாளுமன்ற தேர்தலானாலும், 2021 சட்டமன்ற தேர்தலானாலும், 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்தது தொடங்கி, பிறகு உள்ளாட்சி தேர்தல், பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ந்து ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்ததற்கு மிக முக்கியமாக காரணமான நபராக பார்க்கப்படுவது திமுகவுடைய தலைவர் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள். அதுல மறுப்பதற்கு காரணம், இந்த கூட்டணியை கட்டமைத்து கொண்டு போனதில் அவருக்கு பெரும்பங்கு. இந்த நிலையில கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் அவ்வப்போது எழுந்ததா என்றால் எழுந்தது, அதையும் நம்ம மறுக்கல. எதிர்த்தரப்புல இருக்கவங்க திமுக கூட்டணியில இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருமாவர்கள், வேல்முருகன் அவர்கள், மற்ற 2 கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்த கட்சிகளை கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. நீங்க திமுக கூட்டணியில் இருப்பதால் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை எடுத்து பேச தயங்குறீங்க. அமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. அதை தாண்டி மக்கள் மீதான தாக்குதல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஆட்சியாளர்களுடைய பேச்சு, அமைச்சர்களுடைய கடந்த கால நடவடிக்கை எல்லாம் பொதுவெளியில விமர்சனம் செய்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தால் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விமர்சனம் வைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைத்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணியையும் உடையாமல் மிக லாவகமாக ஸ்டாலின் கையாண்டார் என்பதற்கு நிகராக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் விமர்சிக்க வேண்டிய இடத்தில் திமுகவை விமர்சித்தார்கள். அதுல வேறொரு பார்வை இருக்கலாம், கடுமையாக விமர்சனம் செய்திருக்கலாம், அல்லது விமர்சனம் என்பது சற்று குறைவாக இருக்கலாம், அந்த காரம் நெடி குறைவாக இருப்பதாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு வழியாக அந்த கூட்டணி தொடர்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு என்ன நெருக்கடினா, திரு வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வெளியேறி இருக்கிறார். உள்ளபடியே தான் கேட்ட தொகுதிகளை திமுக கொடுக்கவில்லை. இதற்கிடையில கடந்த ஒரு 2-3 ஆண்டு காலமாக திமுக இருக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவருக்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழக சட்டமன்றத்திலேயே மனக்கசப்பு ஏற்பட்டதும் நம்ம இந்த இடத்துல நினைவுல இருக்கணும். அதனுடைய முடிவாக இன்றைக்கு வெடித்திருக்கிறது இந்த கூட்டணியில் ஒரு வெடிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கிறது. பிரதானமாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது என்பது, பாமகவிடம் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூக வாக்கை திமுகவுக்கு கொண்டு வருவதற்கு வேல்முருகன் கடந்த காலங்களில் ஒரு காரணமான நபராக இருந்திருக்கிறார். வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்ததால் திமுக கூட்டணிக்கு லாபம்,
ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று திமுக தலைமை நினைத்திருந்தால் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் அந்த நட்டமும் ஏற்படும். அந்த வகையில விசிக கூட்டணியில் திரு திருமாவளவன் அவர்களை திமுக எப்படி அரவணைத்து செல்லிருக்கிறது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகளைப் போலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்க நினைப்பது என்பது எந்த அளவுக்கு சிக்கலாக முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல மணி நேரம் தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. விசிகாவுடைய பலத்தையும் திமுக கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருப்பது தேமுதிக என்கிற ஒரு கட்சியுடைய வருகை. தேமுதிகவோ விசிகாவை போல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போல, மார்க்சிஸ்டை போல, தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகனை போல திமுக உடனான சுமூகமான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா என்பது கேள்விக்குறி. தேமுதிகவுடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். தேமுதிகவை கையாள்வது என்பதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் கடுமையான வேலை. தற்போதே 10+1 8 அல்லது 8+1 என்று தொடர்ந்து அவர்கள் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேமுதிகவுடைய வருகை என்பது திமுகவுக்கு பலமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய பலத்தை இந்த கட்சியினுடைய வருகை கூட்டுமா அல்லது இந்த கட்சியை வினையாக அமையுமா? தேமுதிகவுடைய வருகையே திமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துமா? உள்ளபடியே தேமுதிக வருகைக்கு பிறகு திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கிறதா என்றால் இருக்கத்தான் செய்கிறது என்று அரசியல் ஆய்ந்த பலரும் தெரிவிக்கக்கூடிய பிரதான கருத்து. இதை எப்படி கையாள போகிறது திமுக தலைமை என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.